சட்டமன்றத்தில் தொடர் தீர்மான நாடகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிறைவேற்றி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட அணி சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய ஆர்.பி. உதயகுமார், தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அமைத்திருப்பதாக கூறினார். மாநில சுயாட்சி தீர்மானம், நீட் தேர்வு ரத்து தீர்மானம், மும்மொழி கொள்கை தீர்மானம், கச்சத்தீவு தீர்மானம் என சட்டமன்றத்தில் தொடர் தீர்மான நாடகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிறைவேற்றி வருவதாக சாட்டினார். வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு 0ம் அதிமுகவிற்கு ராஜ்யமும் கிடைக்கும் என ஆர்.பி. உதயகுமார் கூறினார். இப்போது தலைவர் நம்மிடத்திலே இல்லை, அம்மா அவர்களும் நம்மிடத்திலே இல்லை. ஆனால் இருவரும் தெய்வங்களுடைய மறு வடிவமாக, இருவரும் தெய்வங்களுடைய எண்ணங்களை ஈடேற்றுகிற, நிறைவேற்றி காட்டுகிற அந்த மன உறுதியோடு, அந்த கனிவோடு, தாய் அன்போடு, தெய்வ உள்ளத்தோடு நமக்கு கிடைத்திருக்கிற பொக்கிஷம் தான் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள்.